வணக்கம் நண்பர்களே. இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய சந்தை. இங்கே உன் மௌனம் கூட விலைக்கு போகும், ஆனால் உன் கண்ணீருக்கு மதிப்பு இருக்காது. கூட்டத்தோடு கோவிந்தா போடுவது சுலபம், ஆனால் கூட்டத்தில் ஒருவனாக தொலைந்து போவது அதைவிட சுலபம். பிறப்பு ஒரு விபத்தாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு ஒரு வரலாறாக இருக்க வேண்டும். அந்த வரலாறு எழுதப்பட வேண்டுமானால் நீ மற்றவர்கள் போட்ட பாதையில் நடக்கக்கூடாது. உனக்கான தனி வழியை நீயே உருவாக்க வேண்டும். சாணக்கியர் சொன்னது போல, காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும். அதன் பொருள் நீ வளைந்து கொடுக்க வேண்டும் என்பதல்ல, நீ மற்றவர்களுக்கு பயன்படும் கருவியாக மட்டும் இருக்கக்கூடாது என்பதுதான். நீ உன்னை ஒரு கருவியாக காட்டினால் இந்த உலகம் உன்னை வேலை வாங்கி கொண்டே இருக்கும். நீ உன்னை ஒரு சக்தியாக காட்டினால் மட்டுமே இந்த உலகம் உனக்கு பின்னால் அணிவகுக்கும். நண்பா, உன் பாதை கடினமாக இருக்கிறது என்று கலங்காதே. பாதை கடினமாக இருந்தால் நீ சரியான இலக்கை நோக்கி போகிறாய் என்று அர்த்தம். சமமான பாதையில் சறுக்கல்கள் குறைவுதான், ஆனால் அங்கே சிகரங்கள் கிடையாது. உன் கால்கள் வலிக்கலாம், உன் கண்கள் கலங்கலாம், உன் இதயம் கணக்கலாம், ஆனால் உன் லட்சியம் மட்டும் எப்போதும் உன் கண் முன்னே மின்னிக்கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை எங்கே வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கே நீ அமரக்கூடாது. நீ எங்கே அமர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கே உன்னை இந்த உலகம் அமர வைக்க வேண்டும். அதற்கு உன்னிடம் இருக்க வேண்டியது தரம், திறமை, தற்துணிவு. இந்த மூன்றும் இருந்தால் உன் தனி வழி தானாகவே அமையும். எல்லோருக்கும் பிடித்தவனாக இருக்க நினைப்பவன் எதற்கும் துணியாதவன். சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ தனித்துவமாக இருக்கிறாய் என்று அர்த்தம். சிங்கத்திற்கு நண்பர்கள் குறைவு, ஆனால் அதன் கம்பீரத்திற்கு எதிரிகளும் குறைவு. நீ ஒரு சிங்கமாக வாழப்போகிறாயா அல்லது ஆட்டு மந்தையில் ஒரு ஆடாகப் போகிறாயா என்பதை உன் சுயமரியாதை தான் முடிவு செய்யும். எங்கே உனக்கு மரியாதை இல்லையோ அங்கே உன் அன்பு ஒரு சுமை. எங்கே உனக்கு அங்கீகாரம் இல்லையோ அங்கே உன் உழைப்பு ஒரு வீணான தியாகம். உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள். அப்போதுதான் உலகம் உன்னை திரும்பி பார்க்கும். நீ உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தால் உலகம் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காது. நீ உன்னை ஒரு விலையுயர்ந்த வைரமாக பார்த்தால் உலகம் உன்னை அடைய தவம் இருக்கும். நண்பா, காலம் என்பது ஓடிக்கொண்டிருக்கும் நதி. அதில் நீ எங்கே நிற்கிறாய் என்பது முக்கியமல்ல, நீ எதை நோக்கி நகர்கிறாய் என்பதுதான் முக்கியம். பிறருடைய நிழலில் ஒதுங்குவதை விட சுட்டெரிக்கும் வெயிலில் உன் சொந்த நிழலை உருவாக்குவது மேலானது. அடிமையாக வாழ்ந்து 1000 ஆண்டுகள் சுகம் காண்பதை விட அரசனாக வாழ்ந்து ஒரு நிமிடம் வீழ்வது சிறந்தது. உன் வாழ்க்கை உன் கையில், உன் விதி உன் உழைப்பில். சாணக்கியரின் நீதிப்படி தன் நேரத்தை திட்டமிடாதவன் பிறருடைய திட்டங்களுக்கு இரையாகிறான். நீ உன் லட்சியத்திற்காக செலவிட வேண்டிய நேரத்தை மற்றவர்களின் வெற்று பேச்சுக்களுக்காக தாரை வார்த்தால் நீ உன்னையே அழித்துக் கொள்கிறாய் என்று அர்த்தம். உன் தனி வழியில் நீ நடக்கும்போது தடைகள் வரும், ஏளனங்கள் வரும், துரோகங்கள் வரும். அவையெல்லாம் உன் வேகத்தை குறைக்க வந்தவை அல்ல, உன்னை இன்னும் பலப்படுத்த வந்தவை. ஒரு சிற்பம் செதுக்கப்பட வேண்டுமானால் உளியில் அடி வாங்க வேண்டும். நீ ஒரு சாதனையாளனாக மாற வேண்டுமானால் அவமானங்களை அள்ளி பருக வேண்டும். உன்னை அவமானப்படுத்தியவர்களின் முன்னால் நீ உயர்ந்து நிற்பதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உன் வெற்றி சத்தமில்லாமல் இருக்கட்டும், ஆனால் அதன் விளைவு இடியாக ஒலிக்கட்டும். நீ பேசும் வார்த்தைகளை விட உன் செயல்கள் அதிகமாக பேச வேண்டும். நண்பா, வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை. இங்கே காய்களை நகர்த்துபவன் நீயாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நகர்த்தும் காயாக நீ இருக்கக்கூடாது. உன் ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதே. உன் பலவீனங்களை யாரிடமும் காட்டாதே. உன் பலம் உன் உள்ளுக்குள் இருக்கட்டும். உன் புன்னகை உன் முகத்தில் இருக்கட்டும். யாராவது உன்னை தடுத்தால் அவர்களை தாண்டிப்போ. யாராவது உன்னை தாழ்த்தினால் அவர்களை விட உயர்ந்து காட்டு. நீ யாருக்கோ பதில் சொல்ல பிறந்தவன் அல்ல, உனக்கான அடையாளத்தை நிலைநாட்ட பிறந்தவன். உன் வியர்வை துளிகள் ஒவ்வொன்றும் உன் வெற்றிக்கான விதைகள். அவை ஒரு நாள் மிகப்பெரிய விருட்சமாக மாறும். நண்பா, நீ எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அது உன் வேலையும் கிடையாது. உன் வேலை உன்னை நீ செதுக்கிக் கொள்வதுதான். நீ எப்போ தனி வழியில் நடக்கத் தொடங்குகிறாயோ அப்போதே நீ பாதி வெற்றியை அடைந்து விட்டாய். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயத்தை தூக்கி எறி. அவர்கள் உன்னை தூற்றினாலும் போற்றினாலும் உன் இலக்கு மாறக்கூடாது. காற்றில் ஆடும் விளக்கு அல்ல நீ, புயலிலும் எரியும் தீப்பந்தம். உன் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும், உன் உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்கட்டும். நீ வீழ்ந்தாலும் உன் வீழ்ச்சி ஒரு எழுச்சியாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒன்று, நீ யாருக்காகவும் உன் தனித்துவத்தை விட்டுக் கொடுக்கிறாதே. நீ நீயாக இருப்பதில்தான் உன் உண்மையான வெற்றி இருக்கிறது. உனக்கான தனி வழி என்பது உன் ஆளுமை, உன் அடையாளம், உன் அதிகாரம். அந்த வழியில் நீ நடக்கும்போது உன் கால் தடங்கள் மற்றவர்களுக்கு பாதையாகட்டும். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்திருக்கலாம், ஆனால் நீ வாழும் வாழ்க்கை ஒரு சகாப்தமாக மாறட்டும். இன்றே உன் தனிப்பாதையை தீர்மானி, உன் பயணத்தை தொடங்கு, உன் வரலாறு எழுதப்படட்டும். வாங்க, உனக்கான தனி வழியை உருவாக்கும். சாணக்கியர் சொல்ற 5 விதியை பின்பற்றினால் உன் வாழ்க்கை மாறும். உனக்கான பிரச்சனை என்னவென்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு தீர்வை நான் அடுத்த வீடியோவில் தருவேன்.
முதல் விதி, உன் மௌனம் உன் ஆயுதம், ரகசியம் காத்தல். நண்பா, இந்த உலகம் ஒரு திறந்த புத்தகம் என்று நினைத்து உன் இதயத்தின் கதவுகளை எல்லோருக்கும் திறந்து வைக்காதே. உன் ரகசியம் உன்னிடம் இருக்கும் வரை நீ அதற்கு எஜமான். அது அடுத்தவர் காதுக்கு போனவுடன் நீ அதற்கு அடிமை. சாணக்கியர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கசப்பான உண்மையை சொன்னார். தன் ரகசியத்தை வெளிப்படுத்துபவன் தன் கையாலேயே தன் குழியை தோண்டுகிறான். உன் திட்டம் என்ன, உன் அடுத்த நகர்வு என்ன, உன் இலக்கு என்ன என்பதை உன்னை தவிர வேறு யாரும் அறியக்கூடாது. காற்றில் ஆடும் செடிக்கு தெரியும் அதன் வேர் எங்கே இருக்கிறது என்று. அதுபோல உன் வளர்ச்சி உலகிற்கு தெரியட்டும். ஆனால் உன் உழைப்பின் ரகசியம் உனக்குள்ளேயே இருக்கட்டும். நீ எதை செய்யப் போகிறாய் என்று தம்பட்டம் அடிக்காதே. செய்து முடித்த பின் அதன் சத்தத்தை உலகம் கேட்கட்டும். தொடங்குவதற்கு முன்பே உன் வெற்றியை பற்றி பேசினால் அந்த வார்த்தைகளே உன் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக மாறும். உன் நண்பனாக இருக்கலாம், உன் உறவினராக இருக்கலாம், ஏன் உன் நிழலாகவே இருக்கலாம். சில விஷயங்களை மறைத்து வைப்பதில் தவறில்லை. பாலில் கலந்த விஷம் தெரியாது. அதுபோல சிரித்து பேசுபவர்களின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதும் உனக்கு தெரியாது. உன் பலவீனத்தை ரகசியமாக வை, இல்லை என்றால் உலகம் அதை வைத்து உன்னை தாக்கும். உன் பலத்தை ரகசியமாக வை, இல்லை என்றால் உலகம் அதை முறியடிக்க திட்டம் தீட்டும். நண்பா, ஒரு விதை மண்ணுக்குள் ரகசியமாக இருக்கும் வரைதான் அது விருட்சமாக வளர முடியும். அது வெளியே தெரிந்தால் பறவைகள் கொத்திச் செல்லும், விலங்குகள் மிதித்துச் செல்லும். அதுபோல உன் லட்சிய விதையை உன் மனதுக்குள் ஆழமாக புதைத்து வை. உன் வியர்வை சிந்துவது உனக்கு மட்டும் தெரியட்டும். உன் வெற்றி சிகரம் மட்டும் ஊருக்கு தெரியட்டும். மௌனம் ஒரு மொழி என்பார்கள். ஆனால் சாணக்கியரை பொறுத்தவரை மௌனம் ஒரு தற்காப்பு கலை. அதிகம் பேசுபவன் தன் சக்தியை இழக்கிறான். அமைதியாக இருப்பவன் தன் புத்தியை கூர்மையாக்குகிறான். நீ ஒரு சிங்கத்தை போல் இருக்க வேண்டும். சிங்கம் இரை தேடும் போது சத்தம் போடாது. அது பாயும் போதுதான் அதன் பலம் தெரியும். உன் வாழ்க்கையின் வரைபடத்தை நீயே வரைந்து கொள். அதை மற்றவர்களிடம் காட்டி திருத்தம் கேட்காதே. உனக்கான பாதையை நீ உருவாக்கும் போது உனது ரகசியங்களே உனது பாதுகாப்பு அரண். மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நீ உன்னை பற்றி என்ன ரகசியம் வைத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஒரு தோல்வி அடைந்தால் அதை ரகசியமாக வை, அது உனக்கான பாடம். ஒரு வெற்றி அடைந்தால் அதை அடக்கமாக வை, அது உனக்கான படிக்கட்டு. எல்லாவற்றையும் பகிரும் இந்த சமூக ஊடக காலத்திலே எதையும் பகிராமல் இருப்பவனே உண்மையான பலசாலி. நண்பா, உன் ரகசியம் என்பது உன் அதிகாரம். அந்த அதிகாரத்தை அடுத்தவரிடம் கொடுத்துவிட்டு அப்புறம் வருத்தப்படாதே. யாரையும் நம்பாதே என்று சாணக்கியர் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லாதே என்றுதான் சொன்னார். உன் கனவுகள் நனவாக வேண்டுமானால் அந்த கனவுகளுக்கு நீயே காவலாளியாக இரு. உன் மௌனம் உன் எதிரியை பயமுறுத்தட்டும். உன் வெற்றி உன் துரோகியை திகைக்க வைக்கட்டும். ரகசியம் காப்பவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். ரகசியத்தை இழந்தவன் நிம்மதியாக தூங்க மாட்டான். இன்றிலிருந்து ஒரு சபதம் எடு. உன் இலக்கு நிறைவேறும் வரை உன் நாக்கு அடக்கமாக இருக்கட்டும். உன் செயல்கள் இடியாக ஒலிக்கட்டும். உன் வார்த்தைகள் ரகசியமாக மலரட்டும். நீ ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம், ஆனால் உன் ரகசியங்களை காக்கும் குணம் உன்னை ஒரு சாணக்கியனாக மாற்றும். உன் மௌனமே உன் மிகப்பெரிய ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்து. வெற்றி உன்னை தேடி வரும். அப்போது உலகம் உன்னை பார்த்து வியக்கும். 2ஆம் விதி, அழிவில்லாத அதிகாரம், கல்வி மற்றும் அறிவு. நண்பா, இந்த உலகம் ஒரு விசித்திரமான போர்க்களம். இங்கே ஆயுதம் ஏந்தியவன் தற்காலிகமானவன், ஆனால் அறிவு ஏந்தியவன் நிலையானவன். செல்வம் வரும் போகும், பதவி வரும் போகும், அழகு சிதையும், இளமை கழியும். ஆனால் நீ கற்ற கல்வியும் நீ பெற்ற அறிவும் உன்னை விட்டு ஒருபோதும் பிரியாது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் ஒரு மகா மந்திரத்தை சொன்னார். அறிவுள்ளவன் எங்கு சென்றாலும் அரசன், அறிவில்லாதவன் எங்கு சென்றாலும் அடிமை. ஒரு அரசன் தன் நாட்டில் மட்டுமே மதிக்கப்படுவான், ஆனால் ஒரு அறிஞன் சென்ற இடமெல்லாம் போற்றப்படுவான். கல்வி என்பது வெறும் மதிப்பெண் அட்டை அல்ல, அது உன் வாழ்க்கையை மாற்றும் கடவுச்சீட்டு. நீ பள்ளியில் கற்றது பாடங்கள் என்றால் நீ அனுபவத்தில் கற்பதுதான் உண்மையான அறிவு. அறிவு என்பது இருட்டில் எரியும் தீப்பந்தம். அது உனக்கு மட்டும் வழிகாட்டாது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒளியை கொடுக்கும். ஒரு மரத்தின் பலம் அதன் கிளைகளில் இல்லை, அதன் வேர்களில் இருக்கிறது. அதுபோல ஒரு மனிதனின் பலம் அவனது தோற்றத்தில் இல்லை, அவனது அறிவில் இருக்கிறது. நண்பா, அறிவு என்பது ஒரு மிகப்பெரிய முதலீடு. நீ பணத்தை முதலீடு செய்தால் அது திருடப்படலாம், ஆனால் அறிவை முதலீடு செய்தால் அது பன்மடங்காக பெருகும். அறிவே ஆற்றல், நாலேஜ் இஸ் பவர் என்பது வெறும் வாசகம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை ரகசியம். நீ எவ்வளவு உயரமாக வளர்கிறாய் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு ஆழமாக தெரிந்து கொள்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஒருவன் உன்னிடமிருந்து எதை வேண்டுமானாலும் பறிக்கலாம், ஆனால் உன் மூளைக்குள் இருக்கும் அறிவை யாராலும் திருட முடியாது. அதுதான் உனக்கான நிரந்தர சொத்து. சாணக்கியர் சொல்வார், கல்வி இல்லாத மனிதன் கொம்பு இல்லாத மாடு போன்றவன். மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இந்த அறிவுதான்.
அந்த அறிவை நீ கூர்மையாக்க தவறினால் நீயும் ஒரு நடமாடும் பிணம்தான். உலகம் உன்னை மதிக்க வேண்டுமா? அப்படியானால் உன் அறிவை வளர்த்துக்கொள். நீ பேசும் வார்த்தைகளில் தரம் இருக்க வேண்டும். உன் செயல்களில் விவேகம் இருக்க வேண்டும். ஒரு அறிஞன் பேசும்போது உலகம் அமைதியாக கேட்கும். என்றால் அவன் வார்த்தைகளில் உண்மை இருக்கும், தெளிவு இருக்கும், தீர்வு இருக்கும். நண்பா, கற்றல் என்பது ஒரு முடிவில்லாத பயணம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதை மறக்காதே. ஒரு தேங்கிய குட்டை போல இருக்காதே, ஓடும் நதியைப் போல இரு. நதி ஓடிக்கொண்டே இருப்பதால் தான் அது சுத்தமாக இருக்கிறது. நீயும் கற்றுக்கொண்டே இருந்தால்தான் உன் புத்தி கூர்மையாக இருக்கும். வாசிப்பு உன்னை மனிதனாக்கும், யோசிப்பு உன்னை மாமனிதனாக்கும். புத்தகங்கள் வெறும் காகிதங்கள் அல்ல, அவை அறிஞர்களின் மூளை. ஒரு புத்தகத்தை திறக்கும் போது நீ ஒரு புதிய உலகத்தை திறக்கிறாய். அறிவு என்பது ஒரு ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும். அதிகாரம் உள்ளவனிடம் பயம் இருக்கும், ஆனால் அறிவு உள்ளவனிடம் மரியாதை இருக்கும். நீ மற்றவர்களை அடக்கி ஆள நினைக்காதே, உன் அறிவால் அவர்களை வழிநடத்த நினை. ஒரு தலைவன் என்பவன் கட்டளையிடுபவன் அல்ல, தன் அறிவால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுபவன். நீ ஒரு வரலாற்றை படைக்க வேண்டுமானால் முதலில் அந்த வரலாற்றை படிக்க வேண்டும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் காரியத்தை உன் அறிவால் சுலபமாக செய்து முடிப்பதுதான் உண்மையான வெற்றி. நண்பா, இன்றைய உலகம் தொழில்நுட்ப உலகம். இங்கே தகவல் என்பது மலிவாக கிடைக்கிறது, ஆனால் அறிவு என்பது அரிதாக இருக்கிறது. உனக்கு தேவைப்படும் தகவல்களை அறிவாக மாற்று. எதை கற்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிந்தவனே புத்திசாலி. வேண்டாத விஷயங்களுக்கு உன் மூளையில் இடம் கொடுக்காதே. அது ஒரு குப்பை தொட்டி அல்ல. பயனுள்ள விஷயங்களை சேகரித்து வை. அது உனக்கு இக்கட்டான நேரத்தில் கை கொடுக்கும். சாணக்கிய நீதிப்படி ஒரு மனிதன் தன் அறிவால் மட்டுமே உயர்வடைகிறான், அவனது குலத்தால் அல்ல. நீ எங்கே பிறந்தாய், எப்படி வளர்ந்தாய் என்பது முக்கியமல்ல. நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உன் அடையாளத்தை தீர்மானிக்கும். வறுமை உன்னை வாட்டலாம், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்திருக்கலாம், ஆனால் உன் கல்வி என்ற ஆயுதம் உன் கையில் இருந்தால் நீ எந்த போரையும் வெல்லலாம். கல்விதான் உன்னை பலவீனத்திலிருந்து பலத்திற்கு அழைத்துச் செல்லும் பாலம். நண்பா, நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு அறிஞனாக மறைய வேண்டும். உன் பெயர் காலத்தால் அழியக்கூடாது என்றால் நீ செய்த காரியங்கள் அறிவார்ந்ததாக இருக்க வேண்டும். நீ கற்றதை மற்றவர்களுக்கு கொடு. அறிவு கொடுக்க கொடுக்க குறையாது, அது ஊற்றாக சுரக்கும். உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்கத்தை தரட்டும். உன் அறிவு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக அமையட்டும். இன்றிலிருந்து ஒரு சபதம் எடு, தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வேன் என்று. உன் நேரத்தை அறிவை வளர்க்கச் செலவிடு. பொழுதுபோக்கு என்பது தற்காலிகமான மகிழ்ச்சி, ஆனால் அறிவு என்பது நிரந்தரமான நிம்மதி. நீ எவ்வளவு படித்தாலும் உன் அடக்கம் குறையக்கூடாது. நிறை குடம் தழும்பாது என்பதை நினைவில் வை. உன் அறிவு உன்னை உயர்த்தட்டும், உன் பண்பு உன்னை தக்க வைக்கட்டும். நீ ஒரு சாணக்கியனாக மாற வேண்டுமானால் உன் அறிவுதான் உனது முதல் ஆயுதம். 3ஆம் விதி, காலத்தின் மதிப்பு. நண்பா, உன் வாழ்க்கையில் நீ இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த நண்பர்களை மீண்டும் பெறலாம், ஏன் இழந்த ஆரோக்கியத்தை கூட மீட்கலாம். ஆனால் நீ இழந்த ஒரு நொடியை மட்டும் இந்த உலகத்தையே விலையாக கொடுத்தாலும் உன்னால் திரும்ப பெற முடியாது. காலம் என்பது ஒரு ஓடும் நதி. அதில் நீ 2 முறை ஒரே தண்ணீரை தொட முடியாது. ஏனென்றால் கடந்து சென்ற நீர் மீண்டும் வராது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் எச்சரித்தார், நேரத்தை திட்டமிடாதவன் பிறருடைய திட்டங்களுக்கு அடிமையாகிறான். காலம் உனக்காக காத்திருக்கிறது, நீதான் காலத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லாரிடமும் சமமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் இந்த 24 மணி நேரம்தான். ஒரு பிச்சைக்காரனுக்கும் அதே நேரம்தான், ஒரு கோடீஸ்வரனுக்கும் அதே நேரம்தான். ஆனால் ஒருவன் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதுதான் அவன் சிம்மாசனத்தில் அமர்வதா அல்லது தெருவில் நிற்பதா என்பதை முடிவு செய்கிறது. நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு வார்த்தைதான் உலகின் மிகப்பெரிய தோல்விகளுக்கு காரணம். சாணக்கிய நீதிப்படி இன்று செய்ய வேண்டியதை இப்பொழுதே செய். தள்ளி போடுதல் என்பது ஒரு மெதுவான விஷம். அது உன் கனவுகளை உனக்கே தெரியாமல் கொன்றுவிடும். நண்பா, நேரம் என்பது உன் உண்மையான சொத்து. நீ ஒரு வேலையில் இருக்கிறாய் என்றால் நீ உன் நேரத்தை விற்றுத்தான் பணம் சம்பாதிக்கிறாய். உன் நேரத்தை யாரிடம் கொடுக்கிறாய் என்பதில் கவனமாக இரு. தேவையற்ற அரட்டைகள், பயனில்லாத விவாதங்கள், பிறரை பற்றிய புரணிகள், இவற்றுக்கு நீ கொடுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையின் வெற்றியில் இருந்து திருடப்பட்ட நிமிடங்கள். யாராவது உன் நேரத்தை வீணாக்கினால் அவர்கள் உன் வாழ்க்கையை திருடுகிறார்கள் என்று அர்த்தம். அவர்களுக்கு தைரியமாக இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். உன் நேரம் விலைமதிப்பற்றது. அதை உனக்கான லட்சியத்திற்காக மட்டும் செலவிடு. வெற்றி பெற்ற மனிதர்களிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது. அவர்கள் காலத்தை செலவு செய்ய மாட்டார்கள், முதலீடு செய்வார்கள். பொழுதுபோக்கு என்பது நேரத்தை செலவு செய்வது, ஆனால் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது நேரத்தை முதலீடு செய்வது. முதலீடு செய்யும் ஒவ்வொரு நொடியும் பின்னாளில் உனக்கு வட்டியும் முதலுமாக வெற்றியை கொடுக்கும். சாணக்கியர் சொன்னார், காலத்தின் அருமை தெரிந்தவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். ஏனென்றால் அவன் ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக மாற்றியிருப்பான்.
காலம் உன்னை ஆள்வதற்கு முன்னால் நீ காலத்தை ஆள கற்றுக்கொள். நண்பா, வாழ்க்கை என்பது ஒரு கிரிக்கெட் போட்டி போன்றது. பந்து வீசப்பட்டு கொண்டே இருக்கும். நீ பேட்டை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பந்து தவறி போனால் வருந்தாதே, அடுத்த பந்துக்கு தயாராகு. ஆனால் ஆட்டமே முடிந்துவிட்டது என்று உட்கார்ந்து விடாதே. உன் வயதும் காலமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ தூங்கும் போது கூட காலம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. நீ எப்போது விழித்துக் கொண்டு உன் இலக்கை நோக்கி ஓடப் போகிறாய்? காலம் உன்னை ஒரு சராசரி மனிதனாக மாற்றவா அல்லது ஒரு சகாப்தமாக மாற்றவா என்பதை உன் இன்றைய உழைப்பு தான் தீர்மானிக்கும். இறுதியாக ஒன்று நண்பா, காலத்தை மதிப்பவனைத்தான் காலம் மதிக்கும். நீ கடிகாரத்தை பார்க்காதே. கடிகாரம் என்ன செய்கிறதோ அதை செய். அதாவது ஓடிக்கொண்டே இரு. உன் லட்சியம் பெரியது, உன் பாதை நீண்டது, ஆனால் உன்னிடம் இருக்கும் நேரம் குறைவானது. அதனால் ஒவ்வொரு நொடியையும் ஒரு வைரம் போல பாதுகாத்து செலவிடு. நீ காலத்தின் அருமையை உணர்ந்தால் இந்த உலகம் உன் பெருமையை உணரும். சாணக்கியனின் புத்தியோடு காலத்தை கணக்கிடு. வரலாறு உன்னை தேடி வரும். 4ஆம் விதி, பயத்தை எரித்துவிடு. சாணக்கியரின் வீர மந்திரம் நண்பா. இந்த உலகம் ஒரு இருட்டு அறை போன்றது. அங்கே பயம் என்பது ஒரு கற்பனை நிழல். நீ பயந்து ஓடினால் அந்த நிழல் உன்னை துரத்தும். நீ எதிர்த்து நின்றால் அந்த நிழல் உனக்கு பின்னால் வந்து விழும். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் ஒரு மகா உண்மையை சொன்னார். பயம் உன்னை நெருங்குவதற்கு முன்னால் அதை அடித்து நொறுக்கிவிடு. பயம் என்பது ஒரு நோய். அது உன் மூளையை செயலிழக்கச் செய்யும், உன் கால்களை கட்டி போடும், உன் கனவுகளை கருவிலே அழிக்கும். நீ ஒரு சிங்கமா அல்லது ஒரு எலியா என்பதை உனக்குள் இருக்கும் பயம்தான் முடிவு செய்கிறது. பயம் எங்கே பிறக்கிறது தெரியுமா? உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நீ கற்பனை செய்யும் போதுதான் பயம் பிறக்கிறது. தோற்று விடுவோமோ, யாராவது சிரிப்பார்களோ, யாராவது விட்டு போவார்களோ, இந்த யாரோ மற்றும் எதுவோதான் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது. சாணக்கிய நீதிப்படி பயம் உன் அறிவை கொல்லும் விஷம். ஒரு விஷப்பாம்பை கண்டால் நீ பயப்படுவது தற்காப்பு. ஆனால் ஒரு காரியத்தை தொடங்கவே பயப்படுவது கோழைத்தனம். கோழையாக வாழ்ந்து 100 ஆண்டுகள் மண்ணுக்கு பாரமாக இருப்பதை விட வீரனாக ஒரு நிமிடம் வாழ்ந்து வரலாற்றில் இடம் பிடிப்பது மேலானது. நண்பா, பயத்தை சாதாரணமாக பார்க்காதே. அது உன்னை மெல்ல மெல்ல அடிமையாக்கும். நீ எதற்கு பயப்படுகிறாயோ அதை ஒருமுறை தைரியமாக செய்து பார். அந்த பயம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். மேடையில் பேச பயமா? பேசு. புதிய தொழில் தொடங்க பயமா? தொடங்கு. உண்மையை சொல்ல பயமா? சொல்லு. நீ எப்போ எதிர்த்து நிற்கிறாயோ அப்போதான் உன் உண்மையான பலம் உனக்கே புரியும். சாணக்கியர் சொன்னார், பயத்தை எதிர்கொள்ளும் ஒருவன் உலகத்தையே வெல்லும் தகுதியை பெறுகிறான். பயம் உன்னை துரத்தினால் நில், நீ பயத்தை துரத்தினால் வெல். தோல்வியை கண்டு பயப்படாதே. தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு முறை விழுந்தால் எழுந்து ஓடு, 2ஆம் முறை விழுந்தால் இன்னும் வேகமாக ஓடு. உன்னை தடுக்கும் பயம் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு காகிதம் போல கிழித்து எறி. உன் லட்சியம் உனக்கு தெளிவாக இருந்தால் எந்த பயமும் உன்னை நெருங்க முடியாது. நெருப்புக்கு முன்னால் பனி எப்படி உருகுகிறதோ, உன் துணிச்சலுக்கு முன்னால் பயம் அப்படி மறைந்துவிடும். நண்பா, உனக்குள் இருக்கும் பயம் உனக்கு சொல்லும் உன்னால் முடியாது என்று. ஆனால் உன் இதயம் உனக்கு சொல்ல வேண்டும், என்னால் மட்டுமே முடியும் என்று. நீ யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. பயத்தை போக்க ஒரே வழி அறிவு மற்றும் செயல். எதை பற்றி பயப்படுகிறாயோ அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள். பிறகு செயலில் இறங்கு. சாணக்கியனின் புத்தி உன் கையில் இருந்தால் பயம் உன்னை கண்டு நடுங்கும். நீ ஒரு சாதனையாளன். நீ ஒரு சரித்திரம் படைக்க வந்தவன். இறுதியாக ஒன்று, பயம் என்பது உனக்கு வெளியே இல்லை, அது உனக்கு உள்ளேதான் இருக்கிறது. உனக்குள்ளே இருக்கும் அந்த பயத்தை எரித்து சாம்பலாக்கு. அந்த சாம்பலிலிருந்து ஒரு புதிய மனிதனாக நீ எழுந்து வா. உன் கண்கள் நெருப்பாக இருக்கட்டும், உன் கால்கள் இரும்பாக இருக்கட்டும், உன் இதயம் வைரமாக இருக்கட்டும். நீ பயத்தை வென்று விட்டாய் என்றால் இந்த உலகம் உனக்கு கீழ் இருக்கும். பயத்தை எதிர்கொள், வெற்றியை பறித்துக்கொள். வரலாறு உனக்காக காத்திருக்கிறது நண்பா. 5ஆம் விதி, நிழலா நிஜமா? நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் கலை நண்பா. உன் வாழ்க்கையில் நீ யாரோடு அமருகிறாய், யாரோடு பேசுகிறாய், யாரோடு உன் நேரத்தை செலவிடுகிறாய் என்பதுதான் நீ யாராக மாறப்போகிறாய் என்பதை முடிவு செய்கிறது. ஒரு துளி நீர் தாமரை இலையில் விழுந்தால் அது முத்து போல தெரியும். அதே துளி நீர் சூடான சட்டியில் விழுந்தால் ஆவியாகி மறைந்துவிடும். நீ முத்தாக மாறப்போகிறாயா அல்லது ஆவியாக போகிறாயா என்பது உன் கையில் இல்லை, நீ விழும் இடத்தில்தான் இருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை சொன்னார். உன்னை விட அறிவில் குறைந்தவர்களிடமோ ஒழுக்கமில்லாதவர்களிடமோ நட்பு கொள்ளாதே. அவர்கள் உன்னை அழிவின் பாதைக்கே அழைத்துச் செல்வார்கள். நண்பா, எல்லாரும் உன் நண்பர்கள் கிடையாது. சிலர் உன்னை உயர்த்துவதற்காக வருவார்கள், சிலர் உன்னை உறிஞ்சுவதற்காக வருவார்கள். உன் வெற்றியைக் கண்டு பொறாமைப்படுபவன் நண்பன் அல்ல, அவன் உன் பக்கத்திலேயே இருக்கும் ஒரு மறைமுக எதிரி. சாணக்கிய நீதிப்படி
ஒரு விஷப்பாம்பை விட ஒரு முட்டாள் நண்பன் ஆபத்தானவன். பாம்பு ஒரு முறைதான் கடிக்கும், ஆனால் ஒரு தவறான நண்பன் ஒவ்வொரு நாளும் உன் எண்ணங்களில் விஷத்தை தூவுவான். எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்கள், மற்றவர்களை பற்றி புரணி பேசுபவர்கள், நேரத்தை வீணடிப்பவர்கள், இவர்களிடமிருந்து நீ எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறாயோ அவ்வளவு தூரம் உன் வாழ்க்கை பாதுகாப்பானது. உன் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. அது உனக்கு உயிரான நண்பனாக இருந்தாலும் சரி. காலம் மாறும்போது நட்பு மாறலாம். அப்போது நீ சொன்ன ரகசியமே உனக்கு எதிராக திரும்பலாம். ஒரு உண்மையான நண்பன் என்பவன் உன் முகத்திற்கு முன்னால் உன் தவறுகளை சுட்டி காட்டுபவன், உன் முதுகுக்கு பின்னால் உன்னை புகழ்ந்து பேசுபவன். ஆனால் இன்று பலரோ உன் முகத்திற்கு முன்னால் புகழ்ந்து பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் குழி தோண்டுகிறார்கள். இவர்களை அடையாளம் காண்பதுதான் உன் புத்திசாலித்தனம். சாணக்கியர் சொன்னார், ஆபத்தில் உதவுபவனே நண்பன், மற்றவர்கள் எல்லாம் வெறும் கூட்டாளிகள். நண்பா, நீ ஒரு கழுகாக பறக்க வேண்டுமானால் காக்கை கூட்டத்தில் இருக்கக்கூடாது. கழுகு உயரத்தில் பறக்கும், தனித்து நிற்கும். உன் இலக்கு பெரியதாக இருந்தால் உன்னை விடச் சிறந்த மனிதர்களோடு நட்பு கொள். உன்னை ஊக்கப்படுத்துபவர்கள், உன் அறிவை கூர்மையாக்குபவர்கள், உன்னை அடுத்த கட்டத்திற்கு தள்ளுபவர்கள், இவர்கள்தான் உன் உண்மையான வட்டம். உன் வட்டம் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அது தரமானதாக இருக்கட்டும். 100 போலியான நண்பர்களை விட ஒரு உண்மையான நண்பன் போதும் உன் வாழ்க்கை போரை வெல்வதற்கு. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அந்த பயணத்தில் உன் சக பயணி சரியாக இல்லை என்றால் நீ சேர வேண்டிய இடத்தை சேர முடியாது. உன் நண்பர்கள் உன் பலமாக இருக்க வேண்டுமே தவிர உன் பலவீனமாக இருக்கக்கூடாது. யாராவது உன்னை தீய பழக்கங்களுக்கு தூண்டினால், உன்னை கீழ் நோக்கி இழுத்தால், அங்கேயே அவர்களுக்கு ஒரு பெரிய இல்லை சொல்ல கற்றுக்கொள். சாணக்கியனின் புத்தி உன் கையில் இருந்தால் நீ யாரையும் எளிதில் நம்ப மாட்டாய். அதே சமயம் உண்மையான நட்பை தவறவிட மாட்டாய். இறுதியாக ஒன்று நண்பா, நீ யாருக்காகவும் உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன்னை மதிக்காத நண்பர்கள் உனக்கு தேவையில்லை. தனிமை என்பது பயமானது அல்ல. தவறான மனிதர்களோடு இருப்பதை விட தனிமை எவ்வளவோ மேலானது. நீ உன்னை செதுக்கிக்கொள். உனக்கான சரியான கூட்டம் உன்னை தேடி வரும். உன்னுடைய வட்டம் உன் வெற்றியை தீர்மானிக்கட்டும். சாணக்கியர் காட்டிய வழியில் நட. உனக்கான தனி ராஜ்யத்தை உருவாக்கு. வரலாறு உன்னை போற்றும்.